உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ எல்லாம் சண்டேயும் பிஸியாகவே போகுது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் காலையில் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு சமய வகுப்பெல்லாம் முடியவும் அப்படியே டான்ஸ் கிளாஸு டைம் ஆயிரும். இன்றைக்கி அந்த மாதிரி தான் கோயிலேருந்து அப்படியே அங்கே டான்ஸ் கிளாஸு போயாச்சு. முன்னாடி ட்ராயிங் கிளாஸு போயிட்டு இருந்தாங்க. அப்போது இதே மாதிரி தான் 9:30க்கு ட்ராயிங் கிளாஸ் போயாச்சுன்னா அப்படியே எங்கே டான்ஸ் கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கூல்லே மகளுக்கு ஒலிம்பியாட் கிளாஸு சாட்டர்டே ஒலிம்பியாட் கிளாஸு போகிறனால ட்ராயிங் கிளாஸை கேன்சல் பண்ணிட்டோம். டான்ஸ் கிளாஸில் ட்ரா பண்ணிவிட்டு அப்படி இங்கே ஃபார்முக்கு வந்துட்டோம். ஃபார்மில் ஒரு சக்கை பறிச்சு வச்சுருக்கதா சொன்னாங்க மாமா. இந்த சக்கை மரம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தான் முதல் தடவையாக காய்ச்சுது. 4 சக்கை காய்ச்சுது. ஒரு சக்கை முதல்ல வெட்டி இருந்தோம். இப்போ 3 சக்கை நின்றுது. அதில் ஒன்று அன்னி கொத்தி வித்துருக்குன்னு சொல்லிட்டு காலையில் மாமா தோட்டத்து வந்தாப்பா பறிச்சு வச்சுருந்தாங்க. மெயினாக அதை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம் இன்றைக்கி ஃபார்முக்கு. இது வியட்நாம் ஏலின்னு சொல்லக்கூடிய பலாமரம். சக்கப்பழமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஃபார்முக்கு எப்போ வந்தாலுமே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். எங்கேயாவது காய் கனிகள் நிற்கா, வாழை ஏதாவது ஒடிஞ்சிருக்கா, பழம் பழுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த வாட்டி லெமன் பிளான்ட்டில் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. முதல் 2 வாட்டி காய்ச்சாப்போ நிறைய காய்கள் காய்ச்சுது. இடையில கொஞ்ச நாள் காய்கள் கம்மியாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா சீட்லெஸ் லெமன். ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக காய்ச்சி இதில் ஒரு 1 இயராக அந்த அளவு காய்கள் இல்லை. இந்த வாட்டி மறுபடியும் நல்லா காய் பிடிச்சிருக்கு. ஆரம்பத்தில் எல்லாம் காய் ரொம்ப ஜூஸியாக இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா காய் ஜூஸியாக இருக்குது. லெமன் ஜூஸ் போடுறதுக்கும் நல்லா இருக்குது. இது நர்சரியிலேருந்து வாங்கி வச்சது தான். சீக்கிரமாகவே காய்க்கவும் ஆரம்பிச்சிட்டு முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு லெமன் பிளான்ட் வீட்டில் வைங்க. தேங்காயில் பார்த்திங்கன்னா 2 தேங்காய் குருத்திருந்தது. இதுக்குள்ளாடி புங்கு இருக்கும் இல்லையா? இதை பார்த்ததும் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஏன்னா அவங்களும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு காப்பி செடி நின்றுது. நான் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். பூவெல்லாம் பூத்தாப்பா ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். வாங்கி வச்சு 1-1.5 வருஷத்துக்குள்ளாடியே பூத்துச்சு. இன்னை பார்த்தாச்சுன்னா காய்கள் பிடிச்சிருந்து. ஃபஸ்ட் டைம் பூ பூத்தாப்பா காய் பிடிக்கல. அடுத்த இடையில மறுபடியும் ஒரு வாட்டி பூத்துது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கள் பிடிச்சிருக்கு. பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இது நாங்கள் நர்சரியிலேருந்து தான் வாங்கி வச்சோம். வீட்டிலே ஈஸியாக வளர்த்தலாம். சீக்கிரமாகவே காய்களும் காய்க்குது. இது இப்போ காய் பச்சையாக அன்றைக்கி நீ பழுக்கும்போது செவ ஆகும். அதை எடுத்து காய போட்டு இந்த தோல் மாதிரி இருக்கும், தோலை நீக்கிட்டு உள்ளாடி கொட்டை இருக்கும். அது நல்லா நம்ம பவுடர் பண்ணி வச்சோன்னா காஃபி பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்னென்னா ஜாதிக்காயில் பூ வந்திருக்கு. இதுவுமே வாங்கி வச்சு ஒரு 1.5-2 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 1.5 வருஷம் எல்லாம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா அப்படியே ஒரு பூ பூத்துருந்து. பார்த்தா அப்போ ரொம்ப ஹாப்பியாக போச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது. செடியுமே சீக்கிரமாக வளருது. இது இதுவுமே நர்சரியில் தான் வாங்கி வச்சோம். செடியும் சீக்கிரம் வளர்ந்துட்டு பூக்கவும் ஆரம்பிச்சிட்டு. ஜாதிக்காய் இப்போ எல்லாம் மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ. ஜாதிக்காய் தென்னை மரத்துக்கு இடையில எல்லாம் ஊடு பயிராகவும் வைக்கலாம். ரொம்ப அதிகப்படியான வெயிலெல்லாம் தேவையில்லை. நல்ல ஈல்டுமே இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ பூ வந்திருக்கு, நீ காய்க்கும் போது தான் தெரியும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நெய் கும்பளங்காய் ஒரு சின்ன தென்னை மரத்தில் அப்படியே கொடி சுற்றி அப்படியே பிணைஞ்சு போயிருக்கு. இந்த நெய் கும்பளங்காய் ஒன்று நட்டு விட்டால் போதும். பக்கத்துலேயே தரையிலையும் படுத்திக்கலாம், இல்லை நம்ம பக்கத்துலேயே கயறதாவது கட்டி படுத்திக்கலாம். நிறைய காய்க்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்களும் உண்டு. நிறைய காய்க்கும். நம்ம இந்த நெய் கும்பளங்காய் ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம். இந்த வெண்பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் நாங்கள் நெய் கும்பளங்காய்ன்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் நெய் கும்பளங்காய்ன்னு சொன்னால் தெரியாது. வெளியூரில் எல்லாம் வெண்பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதில் சின்னதாக இருக்கும். வெளியே 1-2 காய்கள் தான் நின்னது தெரிஞ்சுது. ஒரு காய் பறிக்கலான்னு தான் போனேன். உள்ளாடி பார்த்தாச்சுன்னா குகை மாதிரி நிறைய காய்கள் காய்ச்சி தொங்கிட்டே இருக்குது. குமிஞ்சு உள்ளே ஒரு 10-20 காய் போல் நின்றுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த தோல் எல்லாம் ஒரு மாதிரி முள்ளாக இருக்கும். பூனை முடி மாதிரி முள்ளாக இருக்கும். நான் அதை ரொம்ப பறிக்க மாட்டேன். கையில் அப்படியே ஒரு மாதிரி நறுன்னு குத்தும். அதனால் ஹஸ்பண்ட்கிட்ட பறித்து கேட்டேன். அடுத்து அந்த ஸ்கின்னில் எல்லாம் அப்படியே இந்த சுண்ணாம்பு பதிஞ்ச மாதிரி அப்படியே பதிஞ்சிருக்கும். நம்ம கையில் எடுத்தாச்சுன்னா அப்படியே கையில் சுண்ணாம்பு மாதிரி இருக்கும். இப்போ காத்தி தரேன். பார்த்தீங்களா? முட்டையே அழகாக அங்கங்கேயா தொங்கி கிடக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த நெய் கும்பளங்காயெல்லாம் வீட்டில் ஈஸியாக வளர்த்துலாங்க. விதைகள் எல்லாம் கிடச்சின்னா ட்ரை பண்ணுங்க. மோர் குழம்பு எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த வெள்ளரிக்காய் கூட்டெல்லாம் வைக்கிற மாதிரி பச்சடி வைக்கலாம். தயிரெல்லாம் சேர்த்து பச்சடி வச்சோன்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய் கும்பளங்காய் பறித்து வச்சாலுமே சீக்கிரமாக நாசம் ஆகாதுங்க. என்கிட்ட ஒரு காய் இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம கட் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோன்னா
ரொம்ப நாளத்தைக்கு இருக்கும். இப்போ வந்து ஒரு செடி நிற்கின்னு வச்சுக்கோங்க, காய்கள் நிறைய காய்க்குது. நம்ம வந்து பறித்து வச்சு அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். சும்மா வச்சா போதும். எங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. சும்மா வச்சா போதும். கட் பண்ணியாச்சுன்னா 1 or 2 டேஸில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். இல்லைன்னா நாசம் ஆகும். இல்லைன்னா நம்ம வந்து கட் பண்ணாமல் நிறைய காய்கள் இருக்குது சேவ் பண்ணி வைக்கலான்னு சொல்லியாச்சுன்னா 6 மாதத்துக்கு மேலே இல்லை 6 மாதம் இல்லை 1 வருஷம் வரை இருக்கும்னு தான் நினைக்கிறேன். எங்கிட்ட ஒரு காய் இருக்குது 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. எவ்வளோ நாள் இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு பாதுகாத்துட்டு இருக்கேன். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், ஓகேயா? ஓனத்துக்கு இது வச்சு பச்சடி பண்ணலாம், காய்கள் பறிச்சு தாங்கன்னு கேட்டேன். ஒரு 3 காய் போல் பறித்து கொடுத்தாங்க. ஒரு ரவுண்ட் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. அப்படியே சக்கையை எடுத்துகிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு சக்கை எடுக்க வந்துட்டோம். 4 சக்கை காய்ச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஒன்று முதல்ல வெட்டியிருந்தோம். அது வந்து கொஞ்சம் விளைஞ்சுன்னு சொல்லிட்டு தான் வெட்டினா, ஆனால் நல்லா விளையலாம் போல இருக்குது. அது பழுத்தாப்பா கூழஞ்சக்கை மாதிரி இருந்தது. என்னடா இப்படி ஆசையாக பார்த்து விட்டுருந்த சக்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக போச்சு. இது கூழஞ்சக்கையாக இருந்துச்சுன்னா இந்த மரத்தையும் முறிச்சிடணும். பக்கத்தில் வந்து தேக்கும் வேற ஒரு பலாமரமும் மாமரம் எல்லாம் நிற்கி அது வரட்டும் அப்படி தான் நினச்சோம். அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு சக்கை கூட வந்து சிப்ஸு போடலான்னு சொல்லிட்டு பிஞ்சிலே நம்ம வந்து கூழஞ்சக்கையெல்லாம் சிப்ஸுக்கு நல்லா இருக்கும் எல்லாம்னு சொல்லிட்டு ஒரு சக்கை கூட பறிச்சிட்டோம். தேங்காய் கும்பளைங்காய் சக்கையெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லா சக்கை சீசனுமே நான் வந்து சக்கை அப்பா பண்ணுவேன். சக்கை அப்பம் பண்ண வீடியோ வந்து ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். 1-2 வாட்டி போட்டிருக்கேன். இந்த வாட்டி இன்னும் சக்கை அப்பம் பண்ணவே இல்லை. இந்த சக்கையை வச்சு சக்கை அப்பம் பண்ணலாம் அப்படி தான் கிளம்பினோம். வீட்டில் வரையும் ஒரு 11:30 பக்கத்தில் ஆயிட்டு. வீட்டில் வந்ததும் கடை சமையல் வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கிச்சனாக போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சக்கையை வெட்டினாங்க. சக்கை வந்து முதல் சக்கையை மாதிரி இல்லை. இது வந்து நிறைய சொலையுமே இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. சக்கை வந்து நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு. இந்த வியட்நாம் மேடின்னு சொல்லக்கூடிய சக்கை வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டாக அதானே என்னன்னு தெரியலை. பட் நல்லா இருந்துச்சு சக்கை. சக்கையை சாப்பிட்டுட்டு அப்படியே சமையல் வேலையை பார்க்கலான்னு கிச்சன் பக்கம் வந்தாச்சு. சண்டேனா மோஸ்ட்லி பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் பண்ணுறது. ஏன்னா பிள்ளைங்களுக்குமே அப்படியே பழகி போச்சு. சண்டேனாலே டான்ஸ் கிளாஸு போயிட்டு வந்தாலே மகளுக்கு பிரியாணி வேணும் அந்த மாதிரி தான் கேட்பா. இன்னைக்கு வந்து ஈவினிங் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதனால் பிரியாணி பண்ண வேண்டாம், பிரியாணி பண்ணாலுமே 2 நேரத்துக்காக பண்ணுவேன், ஒரு வேலையை அப்படியே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான்வெஜ்ஜும் எடுக்கலை. ஸோ வந்து ஒரு எக் ரைஸ் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எக் ரைஸு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சேர்த்த மாதிரி எக்கு கேப்சிகம் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சு. கேரட் பீன்ஸை வந்து முதல்ல வேக வச்சுட்டேன். ரைஸ் வேக வைக்கும்போது அதையும் வேக வச்சுட்டேன், சீக்கிரமாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே குக் பண்ண ரைஸும் எடுத்து போட்டு சூப்பராக கிண்டி ஒரு ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இது பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு கொடுத்ததும் நல்லா இருக்கும், ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். லஞ்சை முடிச்சுட்டு குட்டியாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலையில் இறங்கியாச்சு. இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சிங் ஒர்க்கு தான் இருந்துச்சு. ஸ்டிச்சிங்னு சொன்ன உடனே பெரிய டெய்லர்னெல்லாம் நினைக்காதீங்க. எனக்கு ப்ளவுஸ் சுடிதார் அந்த மாதிரியெல்லாம் தைக்க தெரியாது. இந்த சாரீ எல்லாம் ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு கரை அடிக்கணும் பார்த்தீங்களா, அந்த வேலை. ஸ்கர்ட் எல்லாம் வாங்கும்போது லாங்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிவிட்டு மடக்கி அடிக்கிறது. இல்லைனா வந்து குழந்தைங்களுக்கு துணி ஏதாவது கிழிஞ்சிருந்துன்னா தைக்கிறது, அந்த மாதிரி ஓட்ட அடிக்கிற வேலை தான் தெரியும். இந்த ஸ்விங் மெஷின் வாங்கி 8 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து சொன்ன மாதிரி ப்ளவுஸு சுடிதாரெல்லாம் கட் பண்ணி ரொம்ப எல்லாம் அடிக்க மாட்டேன். பட் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த சாரீ 2 பக்கம் கரை அடிக்கிறது, நைட்டி வாங்கும்போது தைக்கிறது, ஸ்கர்ட்டு தைக்கிறது, பிள்ளைங்களை தான் தைக்கிறது. பிள்ளைக்கு வந்து சின்னதாக பெட்டிகோட் மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம அந்த பாவாடை மாதிரி பாவாடை ப்ளவுஸ் எல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து சிலதில் வந்து சில ஸ்கர்ட்டில் வந்து பெட்டிகோட் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க, சிலதில் வந்து இருக்காது. குழந்தைங்களை எப்போவுமே அந்த மாதிரி ஒரு பெட்டிகோட் மாதிரி ஒன்று வச்சு ஸ்கர்ட்டை போட்டால் தான் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அந்த டைமில் எல்லாம் தைச்சிருக்கேன். அந்த பாவாடையில் வந்து பெட்டிகோட் மாதிரியே அதிலேயே வச்சு தைப்பேன். அந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. வேறு எந்த ப்ராப்ளமுமே வந்தது கிடையாது. இது ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாதுங்க. நான் ப்ரொமோஷன் பண்ணுறதில்ல, உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் வாங்கி இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்ட் நல்லா இருக்காதான் சொல்கிறேன். இது வந்து போர்ட்டபிள், டேபிள் அட்டாச் ஆகியெல்லாம் வராது. நம்ம எங்கே வேணாலும் நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு எந்த ரூமில் வேணாலும் வச்சு தைக்கலாம். இல்லை நம்ம வந்து ரெண்டுக்கெல்லாம் இருக்கும், ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டுக்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகணும், ஒர்க்காக அங்கே இங்கே போகிறோன்னா கூட வந்து நம்ம போர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதுலேயும் ஒரு 6-7 டைப்பில் ஸ்டிச் வரும். 6 ஆக் ஸ்டிச்சு, ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு, டபுள் ஸ்டிச் அந்த மாதிரியெல்லாம். இந்த எம்ப்ராய்டரி மாதிரியெல்லாம் கூட பண்ணலாம். பட் நான் இதுவரை அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணது கிடையாது. 6 ஆக் ஸ்டிச் எல்லாம் யூஸ் பண்ணுவேன்.
ரொம்ப நாளாக ப்ளவுஸ் தைச்சி படிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் டைமே கிடைக்கிறதில்ல. டைம் கிடைச்சாலும் என்னென்னா இதில் அப்படியே உட்காந்துருக்கணும் பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும்போது நல்லா பேக் பெயின் ஆயிரும். இன்றைக்கி படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம்னு சொல்லி அப்படியே 8 இயர்ஸ் ஓடிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ப்ளவுஸை வந்து பிரித்தேன். அதை பிரித்து அதை பார்த்து தைக்கிறேன் அப்படி ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே டெய்லரிங் கிளாஸுக்கெல்லாம் போனது கிடையாது. நீ வந்து அந்த பிரித்து வச்சுருக்க ப்ளவுஸை வச்சு தைச்சி படிக்கணும். ப்ளவுஸ் தைக்கலானாலும் இந்த மாதிரி ஒரு சீவிங் மிஷினெல்லாம் வச்சுருக்கிறது நல்லது தான். இந்த நம்ம தையலெல்லாம் பிரியும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தைக்கலாம். இடையில கூட பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் முன்னாடி பாப்பாய்க்கு வந்து ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் இருந்துச்சு. ஒரு ஃபோக் டான்ஸுக்கு சாரி கட்டணும், வில்லேஜ் ஸ்டைலில் கண்டாங்கி சேலை மாதிரி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டணும். எங்கிட்ட இருந்த ஒரு சாரியை செலக்ட் பண்ணிட்டேன். முன்னாடியே பாப்பா போட்டிருந்த ஒரு ப்ளவுஸ் இருந்துச்சு, அதை வந்து வச்சு யூஸ் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் லாஸ்ட் மினிட்ல அதை போட்டு பார்த்தா அப்போ வந்து நல்லா இல்லை, நம்ம வந்து ப்ளவுஸ் மாதிரி மேட்ச் ஆகலை. அப்புறமா என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா யோசித்தேன். லாஸ்ட் இயர் வந்து டான்ஸ் கிளாஸுக்கு போட்டுட்டு இருந்த ஒரு டாப்ஸ் இருந்துச்சு. அந்த டாப்ஸை வந்து ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் டைம், மறுநாள் வந்து டான்ஸ் காம்படிஷன். நைட்டு ஒரு நாளில் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண முடியுமா? அந்த யூனிஃபார்ம் இருந்துச்சு இல்லையா, டான்ஸ் கிளாஸுக்கு போடுற ஒரு பிங்க் யூனிஃபார்ம், அதை வந்து 2ஆக கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் மேலே உள்ள டாப்பை வந்து ப்ளவுஸாக யூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அவசரத்துக்கெல்லாம் ஏதாவது தைக்கும்போது நினைப்பேன் ஒரு மெஷின் இருக்கிற நல்லது தான் இல்லையான்னு. ஓனம் வருது இல்லையா, நேரிய சாரி தான் ஒன்று எடுத்திருந்தேன். அதை வந்து கட் பண்ணி ப்ளவுஸ் தைக்க கொடுத்து ப்ளவுஸும் தைச்சி கிடச்சிது. இது வந்து கரை அடிக்காமல் இருந்துச்சு. அதை இன்றைக்கி வந்து அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அடித்தாச்சு. கூடவே ஒரு 2 மாதம் பக்கத்தில் ஆகும் ஒரு சாரீ வாங்கி, அதுவுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணி ப்ளவுஸ் தைச்சி வாங்கியாச்சு. சாரிக்கு கரை அடிக்கலை, 2 இன்றைக்கி தைச்சி முடிச்சிடுறோன்னு சொல்லிட்டு உட்காந்து தைச்சாச்சு. கூடவே வந்து ஒரு ஸ்கர்ட் ஒன்று இருந்தது, அதை வந்து கொஞ்சம் லாங்காக இருந்தனால மடக்கி அடிக்கிறதுக்கு அதையும் மடக்கி அடிச்சிட்டேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரிக்கு முந்தான முடிகிற வேலை. இதுவும் அந்த மாதிரி தான். அந்த சாரீ வாங்கி ஒரு 2 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. நான் வந்து 4-5 வாட்டி கட்டியிருக்கேன். ரீசெண்டாக ஒரு நாள் இந்த முந்தானையெல்லாம் வந்து முடிச்சு போட்டுடலான்னு சொல்லிட்டு பிரிக்க ஆரம்பித்தேன். சில சாரீஸ் எல்லாம் கடையிலேயே முடிஞ்சு கொடுத்துருவாங்க. சிலது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மடக்கி அடிக்கிறோம் அந்த மாதிரி விற்றுருக்கோம். ஆனால் ஒரு சில சில்க் சாரீஸ்லாம் இந்த மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வந்து பிரிச்சுட்டு முடியலாம். முன்னாடியெல்லாம் வந்து நான் முடிவேன், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சாரீ வாங்கியாச்சுன்னா ஒரு வாட்டி உட்காந்துச்சுன்னா அதை வந்து முடியாமல் எழும்ப மாட்டேன். இப்போ எல்லாம் வந்து அதுக்கு வந்து உட்கார்றதுக்கு டைமும் இல்லை, நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காரவும் முடிகிறதில்ல, பேக் பெயின். இடையில ஒரு நாள் இந்த மாதிரி தான் சாரீ எடுத்து முடிஞ்சிடலான்னு சொல்லிட்டு முடிய ஆரம்பித்தேன். ஆனால் பாதி போல் தான் பிரித்தேன். இன்னொரு நாள் பிரிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பீரோவில் வச்சுருக்கேன். ஆனால் வந்து நான் பொதுவாக வந்து சில்க் சாரீஸ் எல்லாம் தனியாக ஒரு பீரோவில் வச்சுருப்பேன், அந்த பீரோவில் வைக்கலை. இடையில இந்த சாரீ கட்டி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையான்னு சொல்லிட்டு பீரோ வார்ட்ரோப்பை பார்த்தாச்சுன்னா இந்த சாரியை காணோம். நான் ரெகுலராக வைக்கிற இடத்துல சாரியை காணோம். சரி, நம்ம நார்மலாக அந்த காட்டன் சாரீஸ் எல்லாம் வைக்கிற அந்த வார்ட்ரோப்பில் பார்த்தாச்சுனாலும் கிடைக்கவே இல்லை. எங்கடா போச்சுன்னு தேடிட்டே இருந்தேன். பார்த்தாச்சுன்னா மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்தாச்சுன்னா அந்த காட்டன் சாரீஸ் எல்லாம் வைக்கிற வார்ட்ரோப்பில் தான் இருந்துச்சு. நான் என்னென்னா இது வந்து உஜாலா ப்ளூ கலரில் வரும் சாரியோட பாடி, அந்த கலர் தான் பீரோவில் எங்கடா ப்ளூ சாரின்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது அந்த பிங்க் கலர் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. மறுபடியும் நல்லா ஒன்றா எடுத்து பார்த்ததில் வந்து கிடச்சிது. அதை இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த சாரியை கட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து முடிச்சு போட்டுட்டேன். நல்லா நீளமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருந்துச்சு. அப்போ சில சாரீஸ் எல்லாம் வந்து 2 ஸ்டெப்பாக முடிச்சு போடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ இது அந்த அளவு ஹைட்டாக இருந்ததுனால ஒரு ஸ்டெப்பை கூட முடிச்சு போட்டலான்னு சொல்லிட்டு முடிச்சு போட்டுட்டேன். ஆனால் அந்த எண்டில் போக வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த சைடை போட்ட மாதிரி அந்த எண்டில் வந்து வரல நல்லா, அதனால் நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள் நல்லா இருக்கா? நீங்கள் இந்த மாதிரி சாரியெல்லாம் முந்தான முடிச்சு போடுவீங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே சாரியும் கட்டிட்டு பிள்ளைங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் பக்கத்துலேயே தான், மார்த்தாண்டம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஹாலில் தான். அங்கே போகும்போது எப்போவுமே ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி தான் காரை விட்டுட்டு போவோம். என்னென்னா ட்ரெயின் வந்திருந்தாலும் ரயில்வேல ரொம்ப நேரம் கிராசிங்கில் வெயிட் பண்ண வேண்டி வராது. இன்னொன்று இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ரயில்வே ட்ராக்கில் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே நடந்து வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. காலையிலே மேரேஜ் முடிஞ்சுது, ஈவினிங் ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ண தான் வந்திருந்தோம். மணமக்களையும் பார்த்து வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி சண்டே இப்படி தாங்க போச்சு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வீக்கும் ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.